இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. முதல் 30 வயது இளையோர் மத்தியிலேயே அடையாள அட்டைகள் அதிகம் காணாமல் போகின்றன. ஹனாயோ தகவல். கடந்த ஆண்டு நாட்டில் அடையாள அட்டைகள் காணாமல் போன சம்பவங்களில் 50 விழுக்காடு அல்லது 1,42,545 சம்பவங்கள் 15 முதல் 30 வயது இளையோரை உட்படுத்தியவையாகும். அவற்றில் 1,36,000க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் கவனக்குறைவால் காணாமல் போனவையாகும். மற்றவை திருடப்பட்டன மற்றும் பேரிடர்களில் தொலைந்து போனவை. இளையோர் மத்தியில் பிரச்சினை மோசமாகி வருவது மிகவும் கவலை அளிப்பதாக இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னாயோ தெரிவித்தார். அடையாள அட்டையானது குடிமக்களின் பல்வேறு அதிகாரப்பூர்வ அலுவலர்களுக்கு அத்தியாவசியமான ஆவணமாகும். எனவே கவனக்குறைவாக இருந்து அவற்றை தொலைத்து விடுவதால் ஏற்படும் சிக்கல்களை இளையோர் உணர்ந்திருக்கவில்லை. தங்களின் சுய விவரங்கள் திருடப்பட்டு மோசடிக்கு ஆளாகும் அபாயத்தை அவர்கள் அறியவில்லை அல்லது மெத்தனம் காட்டுகின்றனர். காணாமல் போன அடையாள அட்டைகளுக்கு மாற்று அட்டைகளை பெற விண்ணப்பிக்கும் போது அபராத கட்டணம் இருப்பதையும் ஹன்னாயோ சுட்டிக்காட்டினார். 46வது ஆசியான் மாநாடு பிரமுகர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் AKPS. வருகின்ற மே 26 மற்றும் 27 மலேசிய KLCCயில் நடைபெறவிருக்கும் 46வது ஆசியான் மாநாட்டை முன்னிட்டு நம் நாட்டிற்கு வருகை புரியும் பிற நாட்டு பிரதிநிதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய எல்லை கட்டுப்பாட்டு மற்றும் பாதுகாப்பு நிறுவனமான AKPS நாட்டின் முக்கிய நுழைவு பகுதிகளின் பாதுகாப்பான சூழலை உறுதி செய்து வருகின்றது. இந்நிலையில் நாட்டின் முக்கிய நுழைவு புள்ளிகளான கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையம், KLIA 1 மற்றும் 2, செப்பாங்கில் உள்ள புங்காராயா வளாகம் போன்றவற்றில் பிரமுகர்களின் வருகை சீராக இருப்பதற்கு பல்வேறு செயல்முறைகளை அமல்படுத்தி வருவதாக AKPS-இன் செயல் இயக்குனர் ஜெனரல் டத்தோ சசாலி முகமது கூறியுள்ளார். மேலும் மலேசிய ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங் பிரெஹட்டுடன் இணைந்து சிறப்பு பாதை ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இம்மாநாட்டில் மலேசிய வெளியுறவு அமைச்சகம், மலேசிய காவல்துறையினர், MAHB, மலேசிய குடிநுழைவுத்துறை மற்றும் சுகாதார அமைச்சுடன் இணைந்து AKPS தங்களுடைய முழு ஒத்துழைப்பை வழங்கும் என்பதில் திட்டவட்டமாக உள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். பேராக் மாநில அமால் மக்மூர் இயக்கத்தின் ஏற்பாட்டில் 113 சாதனை இந்திய மாணவர்கள் கௌரவிப்பு. பேராக் மாநில அமால் மக்மூர் சமூக நல இயக்கத்தின் ஏற்பாட்டில் சிமோரில் உள்ள கந்தன் ஸ்ரீ வீரம்மா காளியம்மன் ஆலயத்தில் பேரா மாநில தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான சாதனையாளர் விருது வழங்கும் விழா அண்மையில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறந்த அடைவு நிலை அடைந்த பேரா மாநிலத்தில் 134 தமிழ் பள்ளிகளை சேர்ந்த சுமார் 113 மாணவர்கள் பல்வேறு பிரிவுகளில் சாதனை விருதுகளை பெற்றனர். மற்ற மாணவர்களுக்கு புதிய உத்வேகம் வழங்கும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வடகிந்தா கல்வி அலுவலக உயர் அதிகாரி முகமது அடேக் அப்துல் ரஹ்மான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். இந்த நிகழ்ச்சியில் குவைஸ்ட் இன்டர்நேஷனல் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டத்தோ டாக்டர் செல்லையா, தலைமை ஆசிரியர்கள், சமூக தலைவர்கள், அரசு சார்பற்ற தலைவர்கள், பள்ளி மேலாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர்களும் கலந்து கொண்டனர். சாதனை மாணவர்களில் சிறந்த 8 மாணவர்களுக்கு ரொக்கத்தொகை, கேடயம், வவுச்சர் மற்றும் நற்சான்றிதழும் வழங்கப்பட்டது. லீமா 25 கண்காட்சியால் வீடுகள் சேதம். புகார்களை ஆராயும் மலேசிய பாதுகாப்புத்துறை. நாளை நடைபெறவிருக்கும் லங்காவி லீமா கண்காட்சி 2025ற்காக இன்டர்நேஷனல் மெரிடைம் அண்ட் ஏரோஸ்பேஸ் எக்ஸிபிஷன் 2025 நேற்று முன்னதாகவே வானத்தில் பறந்து கொண்டிருந்த போர் விமானங்களின் அதிர்ச்சி அலைகளால் அருகாமையில் உள்ள வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதங்கள் குறித்த புகார்களை தமது அமைச்சகம் புறக்கணிக்காது என்று மலேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலிட் நோர்டின் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டுகளில் இந்த கண்காட்சியின் போது ஏற்பட்ட விளைவுகளையும் தற்போது ஏற்பட்டிருக்கும் விளைவுகளையும் தமது அமைச்சகம் ஒப்பிட்டு அதன் காரணங்களை நிச்சயம் ஆராய்ந்து அதற்கான வழிகளை கண்டறியும் என அவர் மேலும் கூறியுள்ளார். இந்நிலையில் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தவறாமல் இந்த கண்காட்சியில் கலந்து கொள்ளும் இந்திய விமான குழு
இந்தியா எதிர்கொண்டிருக்கும் சவால்கள் காரணமாக இம்முறை பங்கேற்கவில்லை என்று காலிட் விளக்கம் அளித்தார். இருந்தபோதும் ரஷ்யா நைட்ஸ் மற்றும் இந்தோனேஷியாவை சேர்ந்த ஜூபிட்டர் அணி உட்பட பல சர்வதேச புகழ்பெற்ற அணிகள் நம் நாட்டு விமான காட்சிகளில் பங்கேற்பது உறுதி. டபிகா பெர்பாதுவான் பாலர் பள்ளிகள் அனைத்து இனங்களுக்குமானது, பெற்றோர்களுக்கு நினைவுறுத்து. டபிகா பெர்பாதுவான் பாலர் பள்ளிகள் அனைத்து இனங்களுக்குமானவை. எனவே பள்ளின பெற்றோர்களும் தங்களது பிள்ளைகளை அப்பாலர் பள்ளிகளுக்கு அனுப்ப ஊக்குவிக்கப்படுகின்றனர். தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டு துறையின் தலைமை இயக்குனர் டத்தோ சே ரொஸ்லான் சே தாவூத் அவ்வாறு தெரிவித்துள்ளார். சிறு பிராயத்திலிருந்தே பிள்ளைகளிடம் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் ஊட்டி வளர்க்க இந்த டபிகா பெர்பாதுவான் பாலர் பள்ளிகள் பங்காற்றுகின்றன என்றார் அவர். கடந்த பிப்ரவரி வரைக்குமான புள்ளி விவரப்படி நாடளாவிய நிலையில் உள்ள 34,889 டபிகா பெர்பாதுவான் பாலர் பள்ளிகளில் 76.89 விழுக்காட்டினர் அல்லது 26,835 மாணவர்கள் மலாய்க்காரர்கள் ஆவர். 5.6 விழுக்காடு அல்லது 1939 பேர் என இரண்டாவது இடத்தில் இந்திய மாணவர்களும், 1.3 விழுக்காடு அல்லது 456 பேருடன் சீன மாணவர்கள் மூன்றாவது இடத்திலும் உள்ளனர். பல்லின மாணவர்களின் பங்கேற்பு மகிழ்ச்சி அளித்தாலும் மற்ற இனத்தவர்கள் விட மலாய்க்காரர்களே ஆதிக்கம் செலுத்துகின்றனர். எனவே பள்ளி அளவிலேயே ஒருமைப்பாட்டை வளர்க்க மற்ற இன பெற்றோரும் பிள்ளைகளை டபிகா பெர்பாதுவான் பாலர் பள்ளிக்கு அனுப்புமாறு அவர் கேட்டுக்கொண்டார். மே 18 சர்வதேச அருங்காட்சியக தினம். மலேசிய அருங்காட்சியகங்களில் குவிந்த மக்கள். நேற்று சர்வதேச அருங்காட்சியக தினத்தை முன்னிட்டு மலேசிய அருங்காட்சியக துறையின் கீழ் உள்ள 19 அருங்காட்சியகங்களும் இலவசமாக திறக்கப்பட்ட நிலையில் நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கானோர் அருங்காட்சியகங்களில் குவிந்தனர். நமது நாட்டின் புகழ்பெற்ற அருங்காட்சியகங்களான தேசிய அருங்காட்சியகம், கெடா புஜாங் பள்ளத்தாக்கு தொல்பொருள் அருங்காட்சியகம் மற்றும் மலாக்காவில் இருக்கும் மலேசிய கட்டிடக்கலை அருங்காட்சியகம் போன்றவற்றிற்கு பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் உட்பட வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளும் நேற்று வருகை புரிந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நேற்று மலேசியாவில் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டு ஆசியான் கேலரியில் நடைபெற்ற பாரம்பரிய நிகழ்ச்சிகளை கண்டு களிக்க பல்வேறு மொழிகளில் சரளமாக பேச தெரிந்த தன்னார்வ சுற்றுலா வழிகாட்டிகள் வழங்கப்பட்டதாக மலேசிய அருங்காட்சியக துறையின் உதவி கண்காணிப்பாளர் சித்தி ஜுமியா அப்துல் ரசாக் தெரிவித்தார். டயட்டோ ஹிலக்ஸ் ஓட்டுநருக்கு தலைவலி, 3 வாகனங்களை மோதிக்கொண்ட சம்பவம். கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கெப்பாங் ஜாலான் ஈப்போ கோலாலம்பூரின் 19.5 கிலோமீட்டரில் சிவப்பு நிற சமிக்ஞை விளக்கின் போது நின்று கொண்டிருந்த 3 வாகனங்களை வேகமாக ஓடி வந்த டயட்டோ ஹிலக்ஸ் வாகனம் ஒன்று மோதி தள்ளியது. இந்த சம்பவத்தில் வாகனங்களுக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டதே நிலையில் வாகனத்திலிருந்து யாருக்கும் காயம் எதுவும் ஏற்படவில்லை என்று கம்போங் மாவட்ட காவல்துறை தலைவர் முகமது நஸ்ரி தாவூத் தெரிவித்துள்ளார். சம்பவத்திற்கு பிறகு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற ஹிலக்ஸ் ஓட்டுநர் கடந்த திங்களன்று போலீசிடம் அளித்த புகாரில் தனக்கு ஏற்பட்ட தலைவலி காரணமாகத்தான் அவ்வாறு வாகனம் ஓட்டியதாக குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து இந்த வழக்கின் மேலதிக விசாரணை இன்னும் நடந்து வருவதோடு வாகனம் ஓட்டும் போது வாகனத்தை கட்டுப்படுத்த தவறிய குற்றத்திற்கு கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. போர்ட் டிக்சன் கடற்கரையில் நாய் குளித்ததால் வருகையாளர்கள் சங்கடமடைந்தனர். போர்ட் டிக்சனில் 4வது மைலில் உள்ள சௌஜானா கடற்கரை பகுதியில் நாய் ஒன்று குளித்துக் கொண்டிருந்த காட்சி பார்த்த வருகையாளர்கள், குறிப்பாக இஸ்லாமிய சமயத்தவர்கள் சங்கடத்திற்கு உள்ளாகினர். ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் சமூக ஊடகங்களில் வைரலாகி வரும் இந்த வளர்ப்பு பிராணி கடலில் குளிக்கும் காட்சியை கொண்ட புகைப்படம் தொடர்பில் பல பார்வையாளர்களுடன் சேர்ந்து பல்வேறு எதிர்வினை கருத்துக்கள் பதிவிடப்பட்டுள்ளன. அவர்களில் பலர் அந்த பிராணி ஒரு தனிநபருக்கு சொந்தமானதா அல்லது தெருநாய் தானா என்று தெரியாமல் அந்த விலங்கை அங்கு கொண்டு வந்த செயல் விமர்சித்தனர். இந்த கடற்கரைக்கு முஸ்லிம் பார்வையாளர்களும் வருகை புரிவதால் அவர்கள் இந்த சம்பவம் குறித்து ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கடற்கரைக்கு செல்ல பிராணிகளை கொண்டு வருவதை தடை செய்யும் அறிவிப்பு பலகைகளும் படங்களும் பகிரப்பட்டன. எனினும் அந்த நாய் கடற்கரைக்கு விளையாட வந்த ஒரு தெருநாய் என்று சிலர் தங்களின் கருத்துக்களை பதிவிட்டுள்ளனர். இஸ்கந்தார் புத்திரியில் கோர விபத்து, 25 வயது இளைஞர் பலி.
நேற்று ஜாலான் ஜகூர்பாரு பொந்தியான் 24.1 கிலோமீட்டரில் மைவி வாகனத்திற்கும் மோட்டார் சைக்கிளுக்கும் ஏற்பட்ட விபத்தில் 25 வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டி பலியானார். இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் கார் மோதியதால் சாலையில் இருந்து தூக்கி வீசப்பட்டு அருகில் உள்ள ஆற்றில் விழுந்து மாண்டதாக இஸ்கந்தார் புத்ரி மாவட்ட காவல்துறை தலைவர் எம் குமரேசன் தெரிவித்துள்ளார். மேலும் ஜகூர்பாரு சுல்தானா அமினா மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்ட பின் அம்மோட்டார் ஓட்டுநர் இறந்துவிட்டதை மருத்துவர்கள் உறுதி செய்துள்ளனர். தொடர்ந்து இந்த அபாயகரமான விபத்து குறித்து தகவல் தெரிந்த பொதுமக்கள் இஸ்கந்தார் புத்ரி மாவட்ட போக்குவரத்து பிரிவை தொடர்பு கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். தெலங்கானாவில் போலி வேலை வாய்ப்பு திட்டம் 1,50,000 ரிங்கிட் இழந்த இல்லத்தரசி. தெலங்கானாவில் போலி வேலை வாய்ப்பு திட்டத்தில் தனது தங்கையின் சேமிப்பு பணத்தை மொத்தத்தையும் முதலீடு செய்த இல்லத்தரசி ஒருவர் சுமார் 1,58,498 ரிங்கிட் தொகையை இழந்துள்ளார். 30 வயதான அம்மாது மே 9ஆம் தேதி இணையத்தில் வெளியிடப்பட்ட அந்த போலி வேலைவாய்ப்பு விளம்பரத்தில் மதிமயங்கி வழங்கப்பட்ட வங்கி கணக்கிற்கு படிப்படியாக 1,58,498 ரிங்கிட்டை செலுத்தியுள்ளதாக தெலங்கானா மாவட்ட காவல்துறை தலைவர் அஸ்லி முகமது நூர் தெரிவித்துள்ளார். பணத்தை செலுத்திய பிறகு வாக்குறுதி அளித்தபடி தனக்கு எந்த கமிஷனும் கிடைக்காததை தொடர்ந்து அப்பெண் போலீசில் புகார் செய்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கு குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் எப்பொழுதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அஸ்லி நினைவுறுத்தியுள்ளார்.